நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சேர்ந்து பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே நீங்கள் எடுக்க போகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு கொண்டு வாங்க. நீங்க செய்ய போகிற பணிகள், நீங்க செய்ய போகிற காரியங்கள், நீங்க தொடங்க போகிற வேலைகள், எல்லா முயற்சிகள், திட்டங்கள், மிக குறிப்பாக 10ஆம் நிலை, 11ஆம் நிலை, 12ஆம் நிலை பிள்ளைகளுடைய படிப்பு, தேர்வு, முடிவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை கருத்து கொண்டு வாங்க. சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலைகளாக இருக்கலாம், சின்ன முயற்சியாக இருக்கலாம், பெரிய முயற்சிகளாக இருக்கலாம், சிறிய வியாபாரமாக இருக்கலாம், பெரிய வியாபாரமாக இருக்கலாம், சிறிய பொருளாக வாங்குவதாக இருக்கலாம், பெரிய பொருட்களை வாங்குவதாக இருக்கலாம். எல்லா காரியங்களை ஆண்டவருடைய கருத்தில் கொண்டு வாங்க. இயேசுவே, நான் இந்த காரியத்தை இந்த மாசத்துல செய்ய போகிறேன், இந்த பணிகளை இந்த மாதத்திலே செய்ய போகிறேன். என் பணிகளை ஆசீர்வதியும், என் முயற்சிகளை ஆசீர்வதியும், என் வேலைகளை ஆசீர்வதியும், என்னுடைய திட்டங்களை ஆசீர்வதியும் என சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் நம்முடைய வேலைகள், நம்முடைய தொடக்கம், ஆரம்பம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைகள் நிறைவாகட்டும், எல்லா குறைகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. சேர்ந்து புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கடந்த மாதத்தில் மற்றவர்கள் உங்களை வெட்கத்துக்குள்ளாகி இருக்கலாம், மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம், மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், உன்னுடைய கண்ணீரை வரவழைத்திருக்கலாம், நீ துன்பப்படும்படியாக மற்றவர்கள் உங்களை அவமதித்திருக்கலாம், வெட்கி தலை குனிந்து போயிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதையும், நான் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வல்லமையை தாரும், என்னுடைய அவமானத்தை எடுத்துவிடும், என்னுடைய வெட்கத்தை போக்கிவிடும். ஆண்டவரே, என்னுடைய கண்ணீருக்கு பதிலாக உம்முடைய களிப்பை தாரும், என்னுடைய கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சியை தாரும். கடந்த 2 மாதங்களில் நான் கண்ணீரோடு வாழ்ந்திருக்கிறேன். கடந்த 2 மாதங்களிலே நான் கண்ணீரை விட்டிருக்கிறேன், அழுதிருக்கிறேன், புலம்பி இருக்கிறேன், என் கஷ்டத்தையெல்லாம் நினைத்து நான் துன்பப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்தலும், களிப்பை தாரும் ஆண்டவரே, மகிழ்ச்சியை தாரும் ஆண்டவரே சொல்லி இந்த தேவனிடம், இந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து பாடுவோம். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா.
ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா. புது பலனை, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கடந்த 2 மாசமாய் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்கள், கடந்த 2 மாதமாய் மிகப்பெரிய துன்பங்கள், குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் கஷ்டம், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நிம்மதியாய் உறங்க முடியல, நிம்மதியாய் சாப்பிட முடியல, செத்து போகலாம் என இருக்கிறது. உடைந்து போயிருக்கிறேன், மனம் நொந்து போயிருக்கிறேன், எல்லாம் இழந்து போயிருக்கிறேன். வாழ்க்கையை பிடிக்கவில்லை, வாழ்வதற்கு பிடிக்கவில்லை, சவால்களோடு இருக்கிறேன். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியல, என் குடும்பத்தை வழிநடத்த முடியல, தோல்விக்கு மேல் தோல்வி, ஏமாற்றத்துக்கு மேல் ஏமாற்றம் என்று வருந்துகிறேன். பிள்ளைகளே, ஏதோ ஆண்டோடைய கருத்தை ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய உறவுகள் சீர்பெருக வேண்டும், உங்களுடைய குடும்பத்திலே கஷ்டங்கள் நீங்க வேண்டும், சமாதானம் வர வேண்டும், என் குடும்பத்தில் நிம்மதியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய கருத்தை ஒப்புக் கொடுத்து பாடுவோம். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை தாரும், பலனை தாரும், பலனை தாரும், உம்முடைய சக்தியை தாரும், உம்முடைய ஆற்றலை தாரும். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை கொடுக்கும்படியாய், உம்முடைய வல்லமையை கொடுக்கும்படியாய், உம்முடைய ஆற்றலை கொடுக்கும்படியாய், உம்முடைய சக்தியை கொடுக்கும்படியாய், மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாய், ஆறுதலை கொடுக்கும்படியாய், நம்பிக்கையை கொடுக்கும்படியாய், வாழ்வை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம், ஆற்றலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும், உம்முடைய வல்லமையால் ஆசீர்வதியும், உம்முடைய கிருபையால் ஆசீர்வதியும். ஆண்டவரே புது பலனை தாரும் தேவா. ஆண்டவரே கரத்திலே உங்களுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுங்கள். இந்த புதிய மாதத்தில் என்னெல்லாம் நடக்க வேண்டும், எதெல்லாம் கிடைக்க வேண்டும், இந்த புது மாதத்தில் என்ன கிடைச்சா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, இந்த புதிய மாதத்தில் எது ஆண்டவர் கொடுத்தால் உங்களுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய வல்லமை என்னவென்று ஆண்டவரிடம் என்ன கேட்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். இயேசுவே, என் குடும்பத்துக்கு இது வேண்டும். இயேசுவே, என் குடும்பத்துக்கு சமாதானம் வேண்டும். இயேசுவே, என் குடும்பத்துக்கு மன நிம்மதி வேண்டும். இயேசுவே, என் குடும்பத்துக்கு அமைதி தாங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மனசுல நிம்மதி இல்லை. வருத்தத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, கவலையோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, மனபாரங்களோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. மனம் நிரம்ப போராட்டங்கள், மனசு நிறைய கவலைகள், கண்கள் நிறைய கண்ணீர் ஆண்டவரே. யாரும் சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஓடி ஓடி உழைத்தாலும் என்னுடைய கடன் தொலை தீரவில்லை ஆண்டவரே. நெற்று விரவை நிலத்தில் விழுந்து உடைத்தாலும் கூட ஆண்டவரே என்னுடைய கஷ்டம் போகல ஆண்டவரே. நான் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு கிடைக்கல ஆண்டவரே.
நான் பல்வேறு போராட்டங்களே வந்திருக்கிறேன் ஆண்டவரே. மனக்கசப்புகளோடு வந்திருக்கிறேன். வாழ்வை இழந்து வந்திருக்கிறேன். பல வேளைகளை செத்து போகலாம் என்று கூட நான் நினைத்திருக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒன்றும் பிடிமானம் இல்லை. வாழ்க்கையில் ஒன்றும் நிம்மதி இல்லை. எல்லாவற்றையும் நான் இழந்து போனவனாய் இருக்கிறேன். அந்த ஊதாரி மகன் சொன்னானே, நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். என் தந்தையின் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட நிம்மதியாக இருக்கிறார்கள். நான் இங்கே பன்றிகள் சாப்பிடக்கூடிய இறைச்சி உணவை சாப்பிடுகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில தன்னுடைய தந்தையுடைய வீட்டுக்கு வந்தானே ஆண்டவர். இன்றைக்கு கூட ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட நிலையில் வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் நிம்மதியை இழந்திருக்கிறேன். என் சந்தோஷத்தை இழந்திருக்கிறேன். என் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறேன். என் வாழ்க்கையுடைய வளமை இழந்திருக்கிறேன். என் வாழ்வை இழந்திருக்கிறேன். குடும்ப நிம்மதியை இழந்திருக்கிறேன். குடும்ப சமாதானத்தை இழந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ என்னுடைய தந்தையினுடைய இல்லத்துக்கு சென்றால் அவர் எனக்கு வாழ்வு கொடுப்பார். என் தந்தையுடைய இல்லத்துக்கு சென்றால் அவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். என்னுடைய தந்தையினுடைய இல்லத்துக்கு சென்றால் அவர் என்னை காப்பாற்றுவார் என்று ஊதாரி மகன் வந்தானே. இந்த ஆண்டவரை நாங்கள் கூட அப்படியாக வந்திருக்கிறோம். உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களுடைய கஷ்டங்களோடு வந்திருக்கிறோம். கவலைகளோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ எங்களுடைய வல்லமையிலே கரத்தில் உம்முடைய வல்லமையிலே கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பலனால் நிரப்பும் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்யும் ஆண்டவரே. அதிசயங்கள் செய்யும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே வளமை தாரும் ஆண்டவரே. மகிழ்ச்சியை தாங்க ஆண்டவரே. சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. என்னுடைய கஷ்டம் நீங்கணும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Praise the Lord, praise the Lord. Thank you Jesus, thank you Jesus. அமருவோம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா எத்தனை பேர் உண்மையா பதில் சொல்லுவீங்க தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம். ஆனால் உண்மையா பதில் சொல்லணும். எத்தனை பேர் சந்தோஷமா உங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? சந்தோஷம் என்பது பீச்சுக்கு போகிற சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் என்பது ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிற சந்தோஷம் கிடையாது. இப்போ தவக்காலம் அதனால் பிரியாணியெல்லாம் சாப்பிட முடியாது. அப்படியே நாங்கள் சாப்பிடுவோம் ஃபாதர், அது வேறு. ஒரு நல்ல உணவகத்துக்கு போயிட்டு நல்ல உணவு சாப்பிடுற சந்தோஷம் கிடையாது. அல்லது சொந்தக்கார வீடுகளுக்கு போயிட்டு அந்த சந்தோஷத்தை பற்றி நான் கேட்கல. உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மனம் நிறைய ஒரு மகிழ்ச்சி, மனம் நிறைய ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். அப்படி இருக்கு. உங்கள் கை தூக்குங்கன்னா எத்தனை பேர் தூக்குங்கன்னு தெரியல. ஆனால் அப்படி இருந்தீர்கள் என்றால் பிரைஸ் தி லார்ட். அப்படி இல்லை என்றால் இந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியை எங்கே போய் வாங்க போகிறோம்? சாவர வரைக்கும் இந்த கஷ்டங்கள் மனசில் வச்சே வாழ போகிறோமா? இந்த துக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் நம்ம இருக்க போகிறோமா? எப்போ பார்த்தாலும் கண்ணீர் கவலையோடு தான் இந்த உலகத்தில் வாழப்போகிறோமா? ஏதோ ஒரு மனக்கவலைகளை, மன போராட்டங்களில் மனசு நிம்மதி இல்லாமல், நல்லா தூங்க முடியாமல், நல்லா வாழ முடியாமல், நல்லா பேச முடியாமல், சிரிக்க முடியாமல், ஒரு கசப்பான உலகத்தில் நொந்து போன ஒரு மனுஷியா இந்த உலகத்தில் வாழ்வதற்காகத்தான் இந்த தேவன் உங்களையும் என்னையும் படைத்தார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கஷ்டத்தோடு, கவலையோடு, அழுகையோடு, அங்கலாய்ப்போடு, புலம்பலோடு வாழணும் என்பது இந்த தேவனுடைய விருப்பம். பதில் வரல. இந்த தேவனுடைய விருப்பம் இல்லை. ஆனால் யதார்த்த உலகத்தில் நாம் நிம்மதியாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் வாழ்வதற்குண்டான சூழல் எதுக்கும் பதில் வரல. ஒவ்வொரு வாட்டியும் பதில் வரல கேட்க முடியும். இந்த யதார்த்தமான உலகத்தில் நம்ம சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழ்வதற்குண்டான சூழல் இல்லை.
பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்மை நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. அது பணக்காரருக்கும் சரி, ஏழைக்கும் சரி, படித்தவனுக்கும் சரி, படிக்காதவனுக்கும் சரி, ஆழமான விசுவாசம் கொண்டிருக்கிற நல்ல மனுஷனுக்கும் சரி, விசுவாசம் இல்லாமல் இருந்த அந்த மனுஷனும் சரி, இந்த உலகம் நம்மை நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த நெருக்கடியான இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இந்த நெருக்கடியான என் சந்தோஷத்தை கெடுக்கிற, மன நிம்மதியை கெடுக்கிற, மகிழ்ச்சியை கெடுக்கிற, என் வாழ்க்கையினுடைய சூழலை கெடுக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள் மத்தியிலே நான் என்ன செய்கிறேன்? என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சிறப்பே தப்பான வழிக்கு போகுது. நான் ரொம்ப கஷ்டமாக இருக்க, மன நெருக்கடி, அதனால் தண்ணி அடித்தா, மது அருந்தினால் என் கஷ்டம் போயிடுமா? கஷ்டம், நெருக்கடி, மன, அதனால் நான் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தால் என் துன்பம் போயிடுமா? காசு தான் போகும். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் மன நெருக்கடிக்கான ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய மனிதர், கடவுளை நம்புகிற மனிதர், கடவுளை ஆழமாய் விசுவசித்த மனிதர், கடவுள் மட்டுமே தெய்வம் என்று நம்பிய மனிதன், அந்த மனிதனுக்கு வந்த நெருக்கடியை பற்றி தான் இன்றைக்கு திருப்பலியில் முதல் வாசகத்தில் நான் வாசிக்க போகிறோம். தானியேல் புத்தகம் இணை திருமுகம். தானியேல் புத்தகம் வேற, தானியேல் இணை திருமுகம் வேற. அதில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க போகிறோம். என்ன நடந்தது பிரியமானவர்களே? 3 இளைஞர்கள் இருக்கிறார்கள். அனனியா, மிசாவேல், அசாரியா, 3 பேர். நெபுகத்நேசர் பாபிலோனிய நாட்டினுடைய மன்னன். பாபிலோனிய நாடு என்பது புற இனத்தார், யூத மக்கள் வாழ்கிற நாடு, இஸ்ரேல் மக்கள் வாழாத நாடு. ஆனால் இந்த பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இஸ்ரேல் மக்களை கைப்பற்றி தன்னுடைய பாபிலோனிய நாட்டுக்கு நாடு கடத்தியிருக்கிறார். இப்போ இஸ்ரேல் மக்கள் எந்த நாட்டில் இருக்கிறாங்க? பாபிலோனிய நாட்டில் இருக்காங்க. நெபுகத்நேசனுடைய மன்னனுடைய கீழாக இருக்கிறாங்க, ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இப்போ நெபுகத்நேசர் என்ன செய்கிறார்? ஒரு பொற்கன்றை செய்து, பொற்சிலையை செய்து, நீங்கள் எல்லோருமே, நாட்டில் இருக்க எல்லோருமே, மிக குறிப்பாக இந்த யூத மக்கள் யாரை கடவுளாக வணங்க வேண்டும்? இந்த பொற்சிலையைத்தான் வணங்க வேண்டும். இஸ்ராயேல் மக்களுக்கு யார் உண்மையான கடவுள்? போங்கப்பா, பதில் ஏதாவது சொல்லுங்க. யாவே கடவுள் தான் உண்மையான கடவுள். இப்போ யாவே கடவுளை வணங்கக்கூடிய இந்த இஸ்ராயேல் மக்களை பார்த்து நெபுகத்நேசர் என்ன சொல்றாரு? அந்த கடவுளெல்லாம் நீங்கள் இனிமேல் வணங்கக்கூடாது. எந்த கடவுளை வணங்கணும்? இந்த பொற்சிலையைத்தான் வணங்க வேண்டும். பிரியமானவர்களே, நிறைய பேர் வணங்கினாங்க, யூத மக்கள் நிறைய பேர் வணங்கினாங்க. ஆனால் இந்த 3 இளைஞர்கள் நாங்கள் வணங்க மாட்டோம். அப்போது அவர்களுக்கு உண்டான தண்டனை என்ன? அவர்கள் 3 பேரையும் நெருப்பில் போடப்படுவீர்கள் எச்சரிக்கிறான் நெபுகத்நேசர். நீங்கள் நான் வச்ச சிலையை நீங்கள் வணங்கலைன்னா நெருப்பில் போடப்படுவீங்க, நெருப்பு சுட்டெரிக்கப்படும். செத்து போகிறீங்களா அல்ல கடவுளை வணங்கிட்டு உயிர் வாழ போகிறீங்களா? நாம் என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ தெய்வமே, உன்னையே நான் வணங்குறேன், நீயே போதும். ஒரு பொற்சிலை என்னென்ன 10 பொற்சிலை வைங்க, நான் பாட்டு வணங்கிட்டு போகிறோம். எனக்கு என்ன முக்கியம்? உயிர் தான் முக்கியம். நான் வாழணும். அது எந்த கடவுளை வேணாலும் நான் மறுப்பேன். இது நாம அப்படியா? நான் பாட்டு சொல்கிறேன், நீ பாட்டு அமைதியாகிறீங்க. ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நான் சும்மா சொல்கிறேன், நீ பாட்டு அமைதியாகிறீங்க. அப்படியா? நாம் இந்த கடவுளை வணங்காத ஒரு பொற்சிலையை கொண்டு வந்து வணங்க சொன்ன வணங்கிடுவீங்களா? இப்போ தான் பதிலே வருது, மாட்டோம். பிரியமான நாமும் கூட அப்படி தான். ஆக இந்த 3 இளைஞர்கள், அதிலே ஒருத்தருடைய பேர் அசாரியா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார். ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார். என்ன நெருக்கடி? வாழ்வா சாவா? வாழ போகிறோமா அல்லது சாக போகிறோமா? தப்பிக்க போகிறோமா அல்லது தண்டனை அனுபவிக்க போகிறோமா? இதுதான். இந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், நாங்கள் இந்த தெய்வத்தை, நீ சொல்கிற தெய்வத்தை வணங்க மாட்டோம். நெருப்பில் போடப்படுகிற சமயத்தில் அசாரியா ஒரு ஜபம் சொல்கிறாரு. அதுதான் இன்றைக்கி நாம் நம்முடைய ஆராதனை சிந்தனைக்கு. பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படியாக ஜெபிக்கிறார் என்றால், எங்களை கை விட்டு விடாதீர். அசாரியா கடவுளை பார்த்து ஜெபிக்கிறார், எங்களை
ஆண்டவரை நீ கைவிட்டு விடாதீங்க. முக்கியமான வார்த்தையை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். எங்களை கைவிட்டு விடாதீங்க. ரெண்டாவது, எங்கள் இஸ்ராயல் மக்கள் நாங்கள் உங்களோடு சேர்ந்த உடன்படிக்கையை மறந்து போயிடாதீங்க, விட்டு விடாதீங்க, முறித்து விடாதீர்கள். உங்கள் கூட நாங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டோம். என்ன உடன்படிக்கை? உடன்படிக்கை என்னது? நீங்கள் எங்கள் கடவுள், நாங்கள் உங்கள் மக்கள், நீங்கள் எங்கள் தந்தை, நாங்கள் உங்கள் பிள்ளைகள். இதுதான் உடன்படிக்கை. இப்போது உங்களை வழிபடுகிறோம், உங்களை தெய்வமாக நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அதை வழிபட போகிறதில்லை, அவன் வச்ச சிலையை வழிபட போகிறதில்லை, உங்களை நாங்கள் தெய்வமாக வழிபடுறோம். அதனால் எங்களை கைவிட்டு விடாதீங்க. அடுத்து, உம்முடைய இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாது. உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேணும், உம்முடைய mercy எங்களுக்கு வேணும், உம்முடைய கருணை எங்களுக்கு வேண்டும். அப்படி சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்றாரு, ஒரு பாவ அறிக்கை செய்கிறார், பாவ சங்கீதனம். என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இப்போ எங்களுக்கு புரியுது, எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், நாங்கள் ஏன் பாபிலோன் நாட்டுக்கு வந்தோம், நாங்கள் ஏன் அடிமைத்தனத்துக்கு வந்தோம், நாங்கள் இந்த அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுறோம். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். அவரே கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மற்ற இனங்களை விட எண்ணிக்கையில் குறைந்து போனோம். ஒரு காலத்தில் எகிப்து தேசத்தில் நாங்கள் இருந்தப்போ அந்த பார்வோன் மன்னன் எங்களையெல்லாம் பார்த்து, இந்த இனம் பெருகி கொண்டே போகுது, எபிரேய இனத்தை விட இந்த இஸ்ராயலினும் மிக பெரிய இனமாக மாறிக்கொண்டிருக்கிறது, இல்லை அந்த எபிரேய இனம் மிகப்பெரிய இனமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்கள் இனத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து கவலைப்பட்டவன் பார்வோன் மன்னன். ஆனால் இப்போ நாங்கள் இனத்தில் கம்மி ஆயிட்டோம், உலகெங்கும் தாழ்வடைந்தோம், எல்லாம் எங்களை கேவலமாக பார்க்குறாங்க, எல்லாம் எங்களை அசிங்கமாக பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் எவ்வளோ நல்லா இருந்தோம், எவ்வளோ பெரிய அரசை நாங்கள் நிறுவினோம், தாவீது, சாலமோன், இப்படியாக எத்தனை பேர் பெரிய அரசை நிறுவிய காலத்தில் அதெல்லாம் இழந்துட்டு பிரிந்து நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் உலகம் முழுசும் எங்களை பார்த்து கேவலமாக எங்களை வெட்கப்படும்படியாக பேசுது. ஏன்னா சொல்கிறாரு, இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை. மன்னர் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? ஒரு மன்னன் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? அரியணை இருக்கணும். அரியணை இருக்கணும்னா என்ன இருக்கணும்? அரண்மனை, சேரு, ஸ்டூலு, பெஞ்சு, ஆட்சி இருக்க வேண்டும். ஆட்சி இருக்கணும், தனக்குன்னு ஒரு நாடு இருக்கணும். ஒரு நாடு இருந்தால்தான் இந்த நாட்டுடைய மன்னன் இருக்க முடியும். இப்போ ஆட்சியே கிடையாது, எல்லாம் கவிழ்ந்து போச்சு. அப்படி அப்போது நாங்கள் ஆட்சி இல்லாமல் இருக்கோம். எங்கள் நாட்டை விட்டு எந்த நாட்டில் இருக்கோம்? அடிமை நாட்டில் இருக்கோம். எங்களுக்கு மன்னன் கிடையாது, மன்னன் தோற்று போயிட்டான், மன்னன் இல்லாமல் இருக்கிறோம். எங்களுக்கு தலைவர் இல்லை, எங்களுக்கு போதிப்பதற்கு இறைவாக்கினர் இல்லை. பாருங்க, 4 விஷயத்த சொல்றாரு. எங்களுக்கு மன்னர் இல்லை, எங்களுக்கு இறைவாக்கினர் கிடையாது, எங்களுக்கு தலைவர் கிடையாது, அதனால் எங்களுக்கு ஆட்சி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, எங்களுக்கு எரிபலி இல்லை, நாங்கள் பலி செலுத்த முடியாது. காணிக்கை பொருட்களையோ தூபமோ எங்களுக்கு இல்லை. காணிக்கை பொருட்கள், தூபம், அதுவும் இல்லை. உங்களுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இடம் கூட இல்லை. எதை பற்றி சொல்றாரு? காணிக்கை எங்கே கொடுப்போம்? கோயில். எரிபலி கோயிலில். உம்முடைய இரக்கம் பெறக்கூடிய இடம். அப்போ என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு ஆட்சியும் இல்லை, எங்களுக்கு கோவிலும் இல்லை, எங்களுக்கு ஒரு நல்ல நாடும் இல்லை, எங்களுக்கு நல்ல கோவிலும் இல்லை. இதெல்லாம் எதனால் வந்தது? அது சொல்லி, நாங்கள் பாவம் செஞ்சோம், உங்களுடைய உடன்படிக்கை மீறிட்டோம், உங்களுடைய கட்டளைகளை மீறிட்டோம். ஆக நாங்கள் இப்போ நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறோம். பிரியமானவர்களே, அசரியா தன்னுடைய பாவத்தை நினைத்து, தன்னுடைய மக்களுடைய பாவத்தை நினைத்து அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, எங்களை பலி போல நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இப்போ நாங்கள் உணர்ந்துட்டோம், தாழ்ச்சியோடு வேண்டுகிறோம், இரக்கத்தை தாங்க, உங்களுடைய மன்னிப்பு தாங்க, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அந்த எரிகிற நெருப்பிலே அவர்கள் போவதற்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார். பிரியமான, இன்றைக்கி கூட நமக்கு நிறைய பாவங்கள், நாம் நிறைய தவறுகள், நம்முடைய குற்றங்கள் குறையினால் நம்ம வாழ்க்கை சுற்றி பல விதமான சாபங்கள் இருக்குது. நம்முடைய பாவங்கள் பல சாபங்களை கொண்டு வந்திருக்கு. நம்முடைய அவநம்பிக்கைகள் பல சாபங்களை கொண்டு வந்திருக்கு. நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்,
குடும்ப நிம்மதி இல்லாமல் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், தோல்விகளால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், பண நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், கடன் தொல்லையினால் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறோம், நிறைய வெட்கக்கேடுகளால் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நிம்மதி இல்லாமல் நெருக்கடியான சமயத்தில் இந்த அசாரியா தன்னுடைய நெருக்கடியான சமயத்தில் யாரை பார்த்தாரு? யாருக்கிட்ட ஜெபம் பண்ணாரு? கடவுளை. பிரியமான, இன்னைக்கு நெருக்கடிகளோடு இங்கே வந்திருக்கலாம். பலவிதமான சாபங்களுடைய வாழ்க்கையில் விடாப்பிடியாக பிடிச்சிருக்கலாம். உங்களை கட்டி போட்டு இருக்கலாம். சாத்தானுடைய தொலைகளுடைய குடும்பத்தை கட்டி போட்டு இருக்கலாம். அந்த துன்பத்திலிருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் தவிச்சு கொண்டு இருக்கலாம். நீங்கள் நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று, நீங்கள் எடுக்கிறது ஒன்று, முடிகிறது ஒன்று, நீங்கள் தொடங்குறது ஒன்று, முடிவது ஒன்று. உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சது எதுவுமே கிடைக்காம பல சிக்கல்களில் செத்து போகலாம், செத்துலாம் சொல்லி வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். அசாரியா நெருப்பில் இருந்தது போல நீங்களும் நாமும் பல துன்பங்களுங்கிற நெருப்பில் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் அசாரியா தண்ணி சாப்பிட்றதுக்கு போகல. அந்த சூழ்நிலை அசாரியா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகலை. அந்த சூழ்நிலை அசாரியா வேறு பொழுதுபோக்குக்கு போல. இக்கட்டான சூழ்நிலையில் அவர் போனது யார்கிட்ட? கடவுள்கிட்ட போனார். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணார். அவருடைய ஜெபத்துக்கு பலன் கிடைச்சதா? பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை நான் வாசிப்போம். அடுத்த வாக்கியம் தானியேல் 1:26 வசனம். ஆண்டவரின் தூதர் சூளைக்குள் இறங்கி வந்து அசாரியாவோடும் அவர் தம் தோழர்களோடும் சேர்ந்து கொண்டார். அவங்க நெருப்பில் இருக்காங்க, இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆண்டவர் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கல. ஆண்டவர் வானத்திலிருந்து நாம் நெருப்பில் இருப்பதை பார்த்து சந்தோஷப்படலை, அவர் மகிழ்ச்சி அடையலை. மாறாக ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்பி அந்த நெருப்புக்குள்ளே அவர்களோடு சேர்ந்து கொண்டார். தொடர்ந்து யாரோ ஒருவர் அனல் சூளையில் இருந்து ஒரு மெல்லிய காற்று வீச செய்தார். அதன் பின்பாக குளிர் காற்று வீச செய்தார். தொடர்ந்து நெருப்பு அவர்களை தீண்டவே இல்லை. பிரியமானவர்களே, நெருப்பு உங்களை தீண்டார். ஏன்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரிடம் ஜெபம் செய்யக்கூடிய பிள்ளைகள். இன்னைக்கு இந்த தேவன் நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமைப்படுத்த கடவுள், சூளையில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமையில் தேவன், நெருக்கடியிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய கடவுள். நம்முடைய கடவுள் நல்ல கடவுள். அசாரியாவை மீட்டது கடவுள் உங்களை மீட்கிறார். அசாரியினுடைய நெருக்கடியிலிருந்து மீட்ட தேவன் உங்கள் நெருக்கடியிலிருந்து மீட்க வந்திருக்கிறார். நெருப்பின் சூழலில் இருந்த அந்த 3 மனிதர்களை மீட்ட கடவுள் இன்றைக்கு நெருப்பின் சூழலில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை கசக்கக்கூடிய உங்களை மீட்க இந்த தேவன் வந்திருக்கிறார். எழுந்திருப்போம், அந்த ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோம். தெய்வாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசு ஆச்சனை ஆராதிப்பேன். ஏன் அவரை நான் ஆராதிக்க வேண்டும்? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவன், நான் கஷ்டப்படுவதை பார்க்கிற கடவுள், நான் துன்பப்படுவதை பார்க்கிற தேவன், நான் எந்த சூழ்நிலையில எந்த நெருக்கடியில் இருக்கிறேன் என்பதை காண்கிற தேவன் இதோ இங்கிருந்து உங்களை பார்க்கிறார். இங்கிருந்து உன் வேதனையை பார்க்கிறார், இங்கிருந்து உன் கஷ்டத்தை பார்க்கிறார், இங்கிருந்து உன்னுடைய அழுகையை பார்க்கிறார், இங்கிருந்து உன்னுடைய புலம்பலை பார்க்கிறார், இங்கிருந்து உன்னுடைய மனதை பார்க்கிறார், மன போராட்டத்தை பார்க்கிறார். சொல்லுவோம், தெய்வாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசு ராஜனை ஆராதிப்பேன். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். பாடுவோம். தேவாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசு ராஜனை ஆராதிப்பேன். தேவாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசு ராஜனை ஆராதிப்பேன். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். கரங்களை உயர்த்தி, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். ஆவியோடும் ஆராதிப்பேன், உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆவியோடும்
ஆராதிப்பேன், உண்மையோடும் ஆராதிப்பேன். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். பிரியமானவரே, உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக, உங்களுடைய குடும்பத்துக்கு முன்பாக, உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்பாக, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கு முன்பாக மதில் சுவரை போல, எரிகோ மதிலை போல முட்டுக்கட்டைகள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து செல்கிற போது யோர்தான் நதியை போல உங்களுடைய பயணத்தை தடுக்கலாம், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கலாம். சிங்கத்தின் குகையில் நீங்கள் இருப்பது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணரலாம். அக்னி சுவாலையில் நீங்கள் இருப்பது போல நெருக்கடிகளை சந்திக்கலாம். ஆனால் இந்த தேவன் விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன். அந்த தேவனை பார்த்து நாம் கேட்போம். எரிகோ மதிலே முன் நின்றாலும், யோர்தான் நதியே குறுக்கிட்டாலும். எரிகோ மதிலே முன் நின்றாலும், யோர்தான் நதியே குறுக்கிட்டாலும். சிங்கத்தின் குகையில் நான் நின்றாலும், அக்கினி சுவாலையில் வீழ்ந்திட்டாலும். சிங்கத்தின் குகையில் நான் நின்றாலும், அக்கினி சுவாலையில் வீழ்ந்திட்டாலும். என்னை காக்கும் தேவனவர், எனது நிழலாய் நிற்கின்றவர். என்னை காக்கும் தேவனவர், எனது நிழலாய் நிற்கிறவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். உங்களுடைய பெயரை ஆண்டவர் உள்ளங்கையில் எழுதியிருக்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கிற போதே உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், ஆண்டவருக்கு சொந்தமான மக்கள், ஆண்டவருடைய உரிமை சொத்து. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெயரை எழுதியிருக்கிறார், தன்னுடைய உள்ளங்கையில் எழுதியிருக்கிறார். கண்ணின் மணி போல காத்திருக்கிறார். உன் பாவங்கள் நீக்குகிறார், உன் சாபங்கள் நீக்குகிறார். சொந்த பிள்ளைகளால் நம்மை அவர் ஏற்றிருக்கிறார். பயப்படாமல், அச்சப்படாமல், தயங்காமல் நாம் அவரை துதித்து பாடுவோம். உள்ளங்கையில் வரைந்தவராம், கண்ணின் மணி போல் காப்பவராம். உள்ளங்கையில் வரைந்தவராம், கண்ணின் மணி போல் காப்பவராம். பாவ சாபங்கள் நீக்கி என்னை சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே. பாவ சாபங்கள் நீக்கி என்னை சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே. வாக்கு மாறா தேவனவர், வாழ்வை தந்த கர்த்தரவர். வாக்கு மாறா தேவனவர், வாழ்வை தந்த கர்த்தரவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்னை காண்கின்ற தேவனவர். தேவாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசு ராஜனை ஆராதிப்பேன். தேவாதி தேவனை ஆராதிப்பேன், என் இயேசு ராஜனை ஆராதிப்பேன். அமருவோம், கண்களை மூடுவோம். இது ஜெபிக்கிற நேரம். ஆண்டவரை துதித்திருக்கிறோம், ஆண்டவரை போற்றியிருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நாம் யோசித்திருக்கிறோம். நம்முடைய சிக்கலிலே, நம்முடைய கஷ்டங்களிலே, நம்முடைய கவலைகளிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே, மன போராட்டங்களிலே, ஏமாற்றங்களிலே, அவமானங்களிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்து தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதையெல்லாம் நாம் விவிலியத்தின் வாயிலாக சிந்தித்தோம். இந்த வேளையில் அசாரிய ஆண்டவரிடம் ஜெபித்தாரே, ஆண்டவரே, என்னை வெட்கத்துக்கு உட்படுத்த வேண்டாம். உம்முடைய பெயரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கத்துக்கு உட்பட மாட்டார்கள். ஆமென். ஏதோ எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்கள், யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினார்கள்,
எந்தெந்த இடங்களெல்லாம் நாம் தலை குனிந்து சென்றிருக்கிறோம். நாம் மற்றவர்களால் ஏளனமாக இகழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய படிப்பை வைத்து இகழ்ச்சியை உள்ளாக்கியவர்கள், நம்முடைய அந்தஸ்தை வைத்து நம்மை ஏளனமாய் பார்த்தவர்கள், நாம் செய்த தவறுகளை பெரிதாக்கி நம்மை காயப்படுத்தியவர்கள், வெட்கத்துக்கு உள்ளாக்கியவர்கள், பல வேளைகளை நாம் நொந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, நான் தலை குனிந்து சென்றிருக்கிறேன். என்னை மிக கேவலமாய் பேசியிருக்கிறார்கள். தீய வார்த்தையினால், தகாத வார்த்தையினால் என்னை அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள். பல வேளை என்னுடைய குடும்பங்களையே நான் வெட்கப்பட்டிருக்கிறேன், வெட்கத்துக்கு உட்பட்டிருக்கிறேன். என் கணவன் என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை திட்டிய போது, என்னுடைய கணவன் என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை அவமானப்படுத்திய போது நான் வெட்கம் அடைந்திருக்கிறேன், வெட்கத்துக்கு உள்ளாகி போயிருக்கிறேன். கட்டிய மனைவி என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை அவமானப்படுத்திய போது, அசிங்கப்படுத்திய போது நான் வெட்கப்பட்டிருக்கிறேன். பெற்றெடுத்த பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் எங்களை அவமானப்படுத்திய போது, நாங்கள் செய்த தியாகங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் எங்களை ஊதாரித்தனமாய் எங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு எங்களை அலட்சியப்படுத்திய போது நாங்கள் தலை குனிந்து போயிருக்கிறோம். பிள்ளைகளை வளர்க்க தெரியாத அப்பா, பிள்ளைகளை வளர்க்க தெரியாத அம்மா என்றது ஊர் உலகமெல்லாம் எங்களை திட்டிய போது, காரி துப்பிய போது, எங்களை கஷ்டப்படுத்திய போது நாங்கள் உடைந்து போயிருக்கிறோம், நொந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, மனவேதனையோடு வந்திருக்கிறோம், மனபாரங்களோடு வந்திருக்கிறோம், மன துயரத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அவமானத்தை தாங்க முடியல, ஆண்டவரே, கஷ்டத்தை தாங்க முடியல. எங்களை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் எங்களை ஏளனமாய் பேசுகிற போது ஆண்டவரை மனம் உடைந்து போயிருக்கிறோம். உள்ளமெல்லாம் சோகம், மனசெல்லாம் கஷ்டம். ஏதோ இன்றைக்கு சரியாமை பார்த்து சொன்ன, ஆண்டவரே, உம்மை பெயரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னாரே. அந்த அசாரியா சொன்னதை ஆண்டவரை நாங்கள் இன்னும் நம்புகிறோம். உம்மை நம்பியவர்களை ஒருபோதும் நீர் வெட்கத்துக்கு உள்ளாக்க மாட்டீர் என்பதை நாம் நம்புகிறோம். ஆண்டவரே, ஏதோ உம்மை நம்புகிற ஒருபோதும் ஆண்டவரை நாங்கள் வெட்கத்துக்கு உட்பட மாட்டோம். எங்களை வழிநடத்தும் ஆண்டவரை எங்களை தாங்கிக் கொள்ளும். ஏதோ ஆபிரகாம், ஏதோ ஆதாம், ஏவாள் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற போது அவர்கள் ஆடை இல்லாமல் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவர்கள் ஆடை இல்லாமல் இருந்தாலும் கூட ஆண்டவரை அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆனால் எப்போது அவர்கள் பாவம் செய்தார்களோ, உண்ணக்கூடாத கனியை உண்டு உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ, அந்த வேளையில் அவர்கள் வெட்கப்பட்டார்கள். அத்தி இலைகளை உடுத்தி தங்களுடைய மானத்தை மறைத்துக் கொண்டார்கள். பெரியமானவர்கள், பல சமயத்திலே நாங்கள் எங்களுடைய பாவங்களினால் வெட்கம் அடைந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை அவமானத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. எங்களுடைய பாவங்களும் சாபங்களும் எங்களை அவமானத்துக்கு உள்ளாக்கும்படியாக செய்திருக்கிறது. எங்களுடைய நன்மையை நாங்கள் இழந்திருக்கிறோம், எங்களுடைய புனிதத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம், எங்களுடைய தூய்மையை நாங்கள் இழந்திருக்கிறோம். பாவத்தினால் நாங்கள் தலைகுனிந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ எங்களுடைய பாவத்தை நீக்கு, எங்களுடைய சாபங்களை நீக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஏதோ எங்களுக்கு வெட்கம் இல்லாத, அவமானம் இல்லாத, எல்லார் மத்தியிலும் நாங்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய, சிறப்பாக வாழக்கூடிய சூழலை தாங்க ஆண்டவரே. நன்மதிப்போடு நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. சுய மரியாதையோடு நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. மற்ற மக்களுக்கு முன்பாக மரியாதையோடு இருக்கக்கூடிய மக்களாய் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. கண்மலை மீது எங்களை வைத்து எங்களை காத்து வழி நடத்தும் ஆண்டவரே. படுகுடியில் இருந்து எங்களை ஆண்டவரை எங்களை மீட்டலும் என சொல்லி ஆண்டவரை கரத்திலே ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் நீங்கள் அவமானப்பட்ட நேரங்களை எல்லாம் ஆண்டுக்கு ஒப்புக் கொடுங்க. ஆசாரிய செபித்தார், ஆண்டவரே, நாங்கள் இப்போது துன்பத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு மன்னன் கிடையாது, எங்களுக்கு ஆட்சி கிடையாது, அரியணை கிடையாது, ஒண்ணுமே இல்லை. கோவில் கிடையாது, பலி பொருள் கிடையாது, காணிக்கை பொருட்கள் கிடையாது, இரக்கத்தை பெற இடம் கிடையாது. எங்களை எல்லாம் எழுந்து போயிட்டோம் ஆண்டவரே. அவமானத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய இனமெல்லாம் தாழ்வுற்று போயிருக்கிறது. எங்களுடைய மக்கள் எல்லாம் தாழ்வுற்று போயிருக்கிறார்கள். நாங்கள் குறைந்து போயிருக்கிறோம். அசாரையா சொல்லி ஜெபித்தாரே, இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் இதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோம், இதெல்லாம் காணாமல் போயிருக்கிறது.
அசாரியா ஆண்டவரை நம்பினார். நான் நம்புகிற கடவுள், நான் நம்புகிற தேவன் என்னை கைவிட மாட்டார். அசாரியுடைய நம்பிக்கையை நாம வைத்து சொல்லும், ஆண்டவரை உங்களை நம்புகிறோம். உம் பெயரை நம்பியவர்களை ஒருபோதும் நீ வெட்கத்துக்கு உட்பட வைப்பதில்லை என்ற வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எங்களை நீங்கள் காப்பாற்றுவீங்க, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவீங்க. நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய எல்லா விதமான அவமானத்தில் இருந்து, எல்லா விதமான கெடுதல்கள் சாபங்கள் இருந்து எங்களை மீட்டு எங்களை உயர்த்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்காய் காத்திருப்போம், ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை நீ வெட்கப்பட வைப்பதில்லை. ஆண்டவரை சொல்லும், ஆண்டவரை உமை நம்பியவர்களை வெட்கப்பட வைக்க மாட்டீங்க, என்னை வெட்கப்பட விடாம என்னை காத்து வழி நடத்துங்க சொல்லி பாடுவோம். கர்த்தருக்காய் காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருக்காய் காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட போக மாட்டீங்க. ஆண்டவரை விசுவசிக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். நீங்கள் யாருக்காகவும் அவமானப்பட மாட்டீங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், நிச்சயமாய் அற்புதங்கள் பெறும் வரை நான் காத்திருப்பேன், அதிசயங்கள் பெறும் வரை நான் காத்திருப்பேன் என்று சொல்லி நாம் பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. என் கர்த்தருக்காய் காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் உனக்காக ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். தக்க காலத்தில் அவர் தரிசனம் கொடுப்பார். தக்க காலத்தில் உனக்கு உதவி செய்ய வருவார். தக்க காலத்தில் உனக்கு நன்மை செய்ய வருவார். ஆண்டவருக்காய் காத்திருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு, நான் வைத்திருந்த எல்லாமே போய்விட்டது,
என்னுடைய உறவுகள் போய்விட்டன, என்னுடைய சொத்து போய்விட்டது, என்னுடைய வருமானம் போய்விட்டது, என்னுடைய வேலை போய்விட்டது, என்னுடைய நிம்மதி போய்விட்டது, என்னுடைய மகிழ்ச்சி போய்விட்டது என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிற என் அருமையான பிள்ளைகளை, ஆண்டவருடைய அருமையான பிள்ளைகளை, ஏதோ ஆண்டவர் சொல்கிறார், அத்தனையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும், அத்தனையும் நீ பெற்றுக்கொள்வாய். நம்பிக்கையோடு பாடுவோம். அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வாய். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையிடம் முழுதால் படிடுவோம். வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வார்த்தை மாறாத தேவன். எனக்கு ஆண்டவர் உங்களிடம் சொல்லியிருக்கிறார், நீ வெட்கப்பட போக மாட்டாய், நீ அவமானப்பட மாட்டாய். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அந்த தேவன் உங்களுடைய மத்தியிலே வரப்போகிறார். அசாரியை போல ஜெபியுங்கள், அசாரிய அந்த மனிதனை போல இளைஞனை போல ஜெபியுங்கள். என் தேவனை நம்புகிறவர்களை ஆண்டு ஒருபோதும் வெட்கப்பட வைக்க மாட்டார். அந்த தேவன் நம்முடைய மத்தியிலே வருகிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உங்களுடைய நெருக்கடிகள், தீச்சூடியில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் வருகிறார். விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன் உங்களுடைய மத்தியிலே வருகிறார். விடுதலை கொடுக்க முடியாது செவியுங்கள். எல்லா கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன், எல்லா துன்பத்திலும் விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன் உங்களுடைய மத்தியில் வருகிறார். அவர் நம்மை தொடப் போகிறார், தொட்டு சுகம் கொடுக்க போகிறார். ஆண்டவரை நோக்கி பாடுவோம். தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசு உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. ஆண்டவரை தொடும் என் கைகளையே, தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போ என்னை மாற்றுமே. இயேசு உங்களை தொடுகிறார். தொடும் என் ஆவியாருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குவதை நீங்கள் உணருங்கள். இயேசு என் உள்ளத்தில் வருகிறார், என் உடலை தொடுகிறார், என்னுடைய ஆன்மாவை தொடுகிறார். என்னுடைய கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிற வேளையில
ஏதோ ஆண்டவருடைய ஒப்பு கொடுப்ப. இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே உம்முடைய வல்லமை என் மீது அனுப்புங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதிங்க, இயேசு உம்முடைய அற்புதத்தை தாங்க, உம்முடைய கிருபை தாங்க, என் நோய் நீங்குங்க, என்னுடைய உடல் வேதனைகள் போக்க, என்னுடைய உடல் கஷ்டங்கள் நீக்க என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரை சொல்லி பாடுவோம். இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே, தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே, தொடும் என் மனதினையே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே, இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. மாண்புய கீதம் பாடுவோம். முழந்தாள் படியிட்டு நம்மை தொடுகிற தேவன் ஆசிர்வதிக்கக்கூடிய கடவுள். அசாரியா அவனுடைய மன்றாட்டை கேட்டிய தேவன் இன்று நம்மை ஆசிர்வதிப்பதற்காய் நற்கனை கோபுரத்தில் இருந்து நன்மைகளை பொழிவதற்காய் வந்திருக்கிறார். ஆண்டவரை துதித்து பாடுவோம். மாண்புயர்யூ அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும், மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுட திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவே, உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே, உன்
எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இந்த ஆராதனையில்